இப்போலாம் வந்து இப்போ பல காலங்கள் வந்து தார் ரோடுகள் சாலை வசதி இல்லாத காரணத்தால் இப்போ சாலை இப்போலாம் சாலையிலேயே இப்போ வந்து நெல்லை கொண்டு அறுவடை செய்த இயந்திரங்களில் அறுவடை வயலில் அறுவடை செய்து அந்த நெல்லை வந்து ஒரு டிப்பர் முடிஞ்சோடனே கொண்டாந்து ரோட்டில் கொட்டுவாங்க. ரோட்டில் கொட்டிட்டு அங்கேருந்து தான் எடுத்து போய் டிபிசிக்கு நெல்லை காய வச்சு டிபிசிக்கு எடுத்து போவாங்க. ஆக அதிக இப்போ ரோட்டை விட்டு காய வைக்கிற நெல்லை பார்த்து விட்டு இப்போ செய்தித்தாளில் தலைவர்கள்லாம் இப்போ அறிவிக்கிறார்கள். ஆக வந்து இது வந்து இப்போ பொறுத்தவரையில் இப்போ நெல் கொள்முதலை பொறுத்தவரையில் துரிதமாக அரசு செயல்பட்டு அதனுடைய பணியை நெல்லை பாதுகாப்பான பகுதிகளுக்கு கிட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக நடவடிக்கை முழுவீச்சு நடைபெற்றுள்ளது. இப்போ கடலூர் மாவட்டத்தில் முழுமையாக முடிஞ்சு போச்சு, மயிலாடுதுறை மாவட்டத்தில் முடிஞ்சு போச்சு, நாகப்பட்டினத்தில் முக்கால்வாசி கிட்டத்தட்ட 10,000 ஹெக்டேர் தான் இருக்கின்றது. அது திருவாரூர் தஞ்சாவூரில் முடிந்து விட்டது. திருவாரூர் அது குறைந்த இது 4 நாட்கள் மழை இல்லாமல் இருந்தால் அறுவடை செய்து முடிந்துவிடும். ஆக நெல் இப்போ வந்து இப்போ டிபிசி நெல் பகுதிகளை எல்லாத்தையும் ஏற்றி பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அது வந்து புது தலைவர்கள்லாம் உருவாக்குனதுக்கு மழையே முடிஞ்ச பிறகு நெல் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு எப்படி நெல் நாற்று விடுறது, எப்போ விரை விடுறது, எப்போ நாற்று நடுறது, எப்போ எந்த வயசு நாற்று நடுறது, எப்போ பூச்சி மருந்து அடிக்கிறது, எப்போ அறுவடை செய்கிறது என்று தெரியாதவர்கள்லாம் இப்போ வந்து எல்லாம் விவசாயி வேஷம் போட்டுக்கிட்டு இப்போ செய்கிறாங்க. விவசாயிக்கு இப்போ இந்த அரசை முதலமைச்சர் என்ன சொன்ன மக்களின் முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஓய்வு எடுக்காமல் உழைத்து கொண்டிருக்கின்ற தலைவர். ஆகிய இப்போ இன்னைக்கு கூட பார்த்தா இப்போ திருநெல்வேலி, மதுரை, இந்த தென் மாவட்டத்துக்கு சென்று அவர் தன்னுடைய பணியை ஆற்றி முதலமைச்சர் பணியாக கடந்த கால இபிஎஸ் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். ஒரு சாதாரண தொண்டன் சொல்லுகின்ற முதலமைச்சர் இருந்து 4 ஆண்டுகள் இருந்தார். அது எந்த மாவட்டத்தையும் அடிக்கி செல்லவில்லை. கொரோனா காலத்திலும் செல்லவில்லை. கொரோனாவில் முடிஞ்ச இப்போ விஜய் தமாக தலைவர் விஜய் இப்போ அறிவிக்கிறார். கொரோனா காலத்தில் எங்கே இருந்தார்? இது மக்கள் சிந்திக்க வேண்டும். கொரோனா காலத்தில் இப்போ ராஜா பார்த்தா எனக்கு வந்து ராஜா வந்து காய்கறி எல்லா வீட்டுக்கும் காய்கறி கொடுத்தா எல்லாரும் கொடுத்தாங்க. இப்போ நகர செயலாளர் எங்களுடைய நகர செயலாளர் இப்போ கொரோனா காலத்தில் அரிசி கொடுத்தா, எல்லா மக்களும் கொடுத்தா, எங்கள் கட்சியாளர்கள் எல்லாரும் நிர்வாகிகள் எல்லாம் களத்தில் இருந்தார். கொரோனா காலத்தில் நடிகர் விஜய் எங்கே இருந்தார்? அப்போ வந்து அப்போ தான் களத்தில் காட்டணும். அப்போ தான் களத்தில் இப்போ யார் மக்களுக்கு கஷ்டம் வருதோ, யார் கஷ்ட காலத்தில் யார் வந்து உதவி செய்கின்றார்களோ, பணியாற்றுகின்றாரோ அவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க இருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர்